அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா 92 அந்த டயத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர்லலாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஏகப்பட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சென்னை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கோயம்புத்தூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அலகாபாத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கொல்கட்டா, இப்படி நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்த காலங்கள் இருக்குது. ஆனால் அந்த கம்பெனிகள் அந்த ஸ்டாக்கை விற்கிறதுக்கு, அந்த ஷேர்ஸை விற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அது வந்து எல்லா மக்களையும் ரீச் பண்ண முடியல. என்ன காரணம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்குவோம் அந்த டயத்தில். அப்போது என்னென்னா, அவரோட நண்பர் வேறு ஒரு ஊரில் இருக்கார், டெல்லிலேயோ பாம்பேலையோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கார். அங்கே அவரோட ஊரில், அவர் நண்பர் இருக்கிற ஊரில் ஒரு நல்ல கம்பெனி ஸ்டாக்கை விற்க போகிறாங்க, ஷேர் மார்க்கெட்டை ஷேர்ஸை விற்க போகிறாங்க அப்படின்னும்போது அவர் அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. நல்ல